ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அஸ்ட்ராலஜர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வானில் ஒரு அதிசயம் அப்படிங்கிற மாதிரி 5 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சேர்ந்துருக்கு. இது நல்லதா கெட்டதா, ஆன்மீக ரீதியாக அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ ஜோதிடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் உங்களுக்கு 5 கிரகங்கள் ஒன்றா இருக்குது. சூரியன், சந்திரன், ராகு, சுக்கிரன், புதன். இந்த பிப்ரவரி 17, 18 2 நாளில் சந்திரன் அதுக்கப்புறம் விலகிறாரு. அப்போ இந்த கிரக இணைவுகள் அப்படிங்கிறது ஒரு 10 நாளைக்கு நீடிக்கும். அது பிப்ரவரி 28 வரைக்குமே. 28ஆம் தேதி அதே மாதிரி கும்பத்தில் கிரக இணைவுகள் அப்படிங்கிறது ஏற்படுது. இதை தான் இப்போ வானில் கிரகங்கள் நேர்கோட்டில் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. அது ரெண்டுமே ஒன்றா இருக்குங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்க முடியுது. இதனால் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் கொரோனா டயத்துலையும் கிரக இணைவுகள் தான் கொரோனாங்கிற ஒரு நோயை உருவாக்குச்சு. ஏன்னா இது காலகாலமாக இந்த கிரக இணைவுகள் அப்படிங்கிறது பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்குது. அதுவும் கூட்டு கிரகங்கள் இணைவு அப்படிங்கிறது அது மக்களை கண்டிப்பாக பாதித்தது. மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் துன்பங்களை அது கொடுத்துருது. பொதுவாக கிரகங்கள் ஒன்று சேரும் பொழுது பேரழிவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கொரோனா காலகட்டத்தில் கூட இதே மாதிரியான கிரகங்கள் ஒன்று சேர்ந்துச்சு. அதனால தான் கொரோனா மாதிரியான பேரழிவுகள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னீங்க. பொதுவாக இது மாதிரியான கிரகங்கள் வரும் பொழுது என்ன மாதிரியான பேரழிவுகள் இயற்கையாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 கிரகங்களும் இணைஞ்சிருக்க இடம் கும்பராசி. அது ஒரு காற்று ராசி. அப்போ காற்றால் பரவக்கூடிய வியாதிகள் அப்படிங்கிறத உருவாக்கும். இது இந்த பிப்ரவரி 17, 18 முடிஞ்சு மீண்டும் திரும்ப அவங்களுக்கு இந்த 28ஆம் தேதி இணையும் பொழுது அங்கே கிரக யுத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. கிரக யுத்தம் அப்படின்னு ஏற்படும் பொழுது கண்டிப்பாக இயற்கையில், அதுவும் காற்று அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வானில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தும். பொதுவாக இப்போ கடல் ராசியில் சனி இருக்கிறனால திடீர்னு மழை பொழிவுகளை ஏற்படுத்தும். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இந்த பிப்ரவரி டயத்தில் மழையே பெய்யாது, மேகங்கள் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு அதிசயமாக ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் திடீர்னு மழை வருது அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 20, 21 பிப்ரவரியில் உங்களுக்கு தென் மாவட்டங்களில் மழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானியல். அதுக்கு காரணம் இந்த ஜோதிட ரீதியாக இந்த சனி கடல் வீட்டில், நீர் வீட்டில் இருக்கிறனால உங்களுக்கு நீரால் காற்று அப்படிங்கிற பொழுது அந்த காற்றின் போக்கு, அந்த ஈரக்காற்று, மழை, இதனால் உங்களுக்கு ஒரு பெரிய வானிலை மாற்றத்தை அது கண்டிப்பாக கொடுத்துருது. இப்போ மழை பொழிவு ஒன்று. காற்றுங்கிறப்ப உங்களுக்கு அது பூகம்பத்தை ஏற்படுத்துறது, நிலச்சரிவுகளை அது கட்டாயமாக ஏற்படுத்தும். இது எவ்வளோ நாள் இருக்குன்னா, ஒரு 6 மாதம் உங்கள் 6 மாதத்துக்குள்ளே அந்த பாதிப்புகள்ங்கிறது வந்துடும். கிரகம் இணைஞ்சோனையும் அது இப்போ கொரோனாவுக்கு கிரகங்கள் இணைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தான் அந்த கிருமி உருவாகி உலக அளவில் அது பரவி மக்களை பாதிப்புக்கு உள்ளாச்சு. அதே போன்று இந்த கிரக இணைவுகள்ங்கிறது மே 11க்குள்ளேயே அவங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். அப்போ மே 11 வரைக்கும் கிரகங்கள் மாறி மாறி இணைவுகளுக்கு உள்ளாகுது. இப்போ கும்பத்தில் இருந்தது, அதுக்கடுத்து மீனத்துக்கும் ஒரு 4 கிரக சேர்க்கைங்கிறது மே 11 வரைக்குமே இருக்குது. அப்போ தொடர்ந்து நீராலும் காற்றாலும் இயற்கையில் பேரழிவுகள்ங்கிறது ஏற்படுத்தும். பூகம்பம், நிலச்சரிவு, அடுத்ததாக உங்களுக்கு மழை பொழிவால், மழையால் ஏற்படக்கூடிய இயற்கை பேரழிவுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்பட போகுது. இயற்கை பேரழிவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ அவ்வளோ இயற்கை பேரழிவு இப்போ நடந்துருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் போர் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கிரகங்கள் ஒன்று சேரும்போது போர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை செயற்கையாகவே அது செயற்கை பேரழிவு. அப்போ இது செயற்கை பேரழிவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த கிரக செயற்கையினால்? அது இந்தியா மகர ராசி, அது 2ஆம் வீட்டில் கிரக இணைவுகள் இருக்குது. அப்போ அந்த இந்தியாவுக்கு நட்பான, இந்தியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கிடையே உரசல்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இங்கே பாகிஸ்தானோட ஏதோ ஒரு உரசல் ஏற்படலாம். ஸ்ரீலங்கன் மூலமாக நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு வங்கதேசத்திலிருந்து பாதிப்புகளை ஏற்படக்கூடிய
சீனா இது போன்ற நாடுகள்னால தேவையற்ற வீண் பிரச்சனைகளை உரசல்களை இந்த காலகட்டத்துக்குள்ளே கட்டாயமாக கொடுத்துரும். அல்லது அங்கேருந்து ஏதாவது வைரஸ் கிருமியோ ஏதோ ஒன்று பரவி மக்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் கொள்ளை நோயால் அல்லது மக்கள் பெருமளவு பாதிக்கக்கூடிய அமைப்பை அண்டை நாடுகளால் கண்டிப்பாக வந்து அடையக்கூடிய சூழ்நிலைகள் இந்தியாவுக்கு உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐரோப்பிய நாடு, அது வந்து மீன ராசியில் அந்த ஏரியா தான் வந்து ஐரோப்பிய நாடுகளை குறிக்கும். ஸோ அந்த இடங்களில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு போர் பதட்டத்தை ஏற்படுத்தும். நாடுகளுக்கிடையே உறவு முறைகளில் பல சிக்கல்களை ஏற்படுத்தும். திடீர்னு ஒரு நாள் ரொம்ப நட்பாக இருப்பாங்க, அப்படியே எகெயின்ஸ்டாக மாறக்கூடிய அமைப்பு. சரி இதெல்லாம் சரி வந்துடும், எல்லாம் நார்மல் ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பேரழிவை அவங்க போர் பதட்டத்தை அவங்க கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க. அதுக்கு காரணமும் இந்த கிரகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெற்காசிய நாடுகளையும் அந்த இயற்கை பேரழிவுகள் ஏற்படக்கூடிய ஜப்பான், அடுத்து சீனாவுக்கு பக்கத்தில் இருக்க அந்த நாடுகள்லேயும் வந்து ஏதாவது ஒரு இந்தோனேஷியா அந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு கடல் சீற்றம், சுனாமி அல்லது வந்து இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான ஒரு அது நமக்கு சரியாக இதுதான் நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியலை. நமக்கு இது வந்து ஜாகிரபிக்கலாக இந்தந்த ஏரியாலாம் பாதிக்கப்படுது. அதுவும் காற்று நீரால் இயற்கை அழிவுகளை கொடுக்கறதும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயற்கை பேரழிவுகள்னு சொல்லக்கூடிய நாடுகளுக்கிடையே போர் பதட்டத்தை அல்லது போரை ஏற்படுத்துறது, அதன் மூலமாக மக்கள் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துது. அடுத்து உங்களுக்கு பொதுவாகவே இந்த இயற்கை செயற்கை பேரழிவுகள் அப்படிங்கிற நடக்கிற காலகட்டமே இந்த கிரக இணைவுகள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். இந்த கிரக இணைவுனால் என்ன மாதிரியான இப்போ வெப்பம் அதிகரிக்கும் அல்லது குளிர்ச்சி அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது தான் அது மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பையும் ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தும். அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் அல்லது வேறு என்ன மாதிரியான பாதிப்புகளை பொதுமக்கள் சந்திக்க போகிறாங்க? அப்போ நீரால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நீர் ராசியில் சனி இருக்கனால. அடுத்ததாக காற்று வந்து கும்பராசி. அப்போ காற்றும் நீரும் சார்ந்த விதத்தில் அவங்களுக்கு பாதிப்பை கட்டாயம் கொடுக்கும். அப்படின்னா மழை புயல் வெள்ள பாதிப்புகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கா? கட்டாயம் மழை திடீர்னு வரக்கூடிய புயல்கள்னால அதன் மூலமாக அந்த காய்ச்சல் கொள்ளை நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு. திடீர்னு ஒரு சுனாமி போன்ற ஒரு பாதிப்புகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ கொரோனா அந்த பேரிடை வந்து எப்படி மக்கள் எதிர்கொள்ளாங்களோ அதே மாதிரியான எதிர்கொள்வதற்கான ஒரு மனநிலையோடு மக்கள் தயாராக இருக்கணுமா? கட்டாயமாக இருக்கணும். இந்த கிரக இணைவுகள் அது போன்ற திடீர் பாதிப்புகளை கட்டாயம் கொடுத்துரும். அதே மாதிரி அது மீன வீடு அப்படிங்கிறது வந்து கஜானா. அப்போ கஜானானா வந்து நம்ம வீடுகளில் அந்த நகைகளை தான் நம்ம குறிப்பிடுறோம். அந்த வீட்டில் தான் குருவோட வீட்டுக்கு சனி போயிருக்கார். அதனால் இந்த தங்கம் வந்து ஒரு பெரிய மன உளைச்சல் அவங்களுக்கு கொடுக்கும். இப்போ தங்கம் நிறையா பர்ச்சேஸ் பண்ணி வச்சவங்களுக்கு திடீர்னு தங்க விலை குறைஞ்சு அவங்களுக்கு அதிர்ச்சிக்கு உள்ளாகும். சரி நம்மக்கிட்ட ஒரு தங்கம் வாங்கிடுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணும் பொழுது அப்படியே திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி தங்கத்தால் ஒரு பெரிய பரிவர்த்தனைகள் அல்லது பாதிப்புகளையும் மக்களுக்கு கட்டாயமாக அது கொடுக்குது. விரயஸ்தானத்தில் அந்த விரயத்தை அது மூலமாக கொடுக்க போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண பரிவர்த்தனைகள் அதில் வந்து சில பாதிப்புகளை கட்டாயமாக ஏற்படுத்தும். ஏன்னா நமக்கு பணம் தான் பொருளாதார சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை அவங்க கட்டாயமாக இருப்பாங்க. அது வந்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த காற்று கஜானா ஸ்தானத்தில் இந்த சனியும் இந்த கிரக இணைவுகளும் இருக்கிறனால அந்த பண பரிவர்த்தனைகளில் திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக மக்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு அஃபெக்ட்டுங்கிறது கட்டாயமாக ஏற்படுத்தும். இந்த கிரக இணைவுனால் தங்கத்தோட விலை மீண்டும் குறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி திடீர்னு குறையும், திடீர்னு கூடக்கூடிய வாய்ப்பு கட்டாயமாக உண்டு. அது வந்து ஒரு ஆட்டம் காட்டும். இப்போ ஜெட் வேகத்தில் தங்கத்தோட விலை உயர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு தங்கத்தோட விலை அதிரடியாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, ரொம்ப அதிரடியாக விலை குறைஞ்சிருச்சுன்னா கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அந்த நாள் பார்த்து தங்கத்தை வாங்கிடலாம். கட்டாயமாக அது வந்து ஒரு 80,000 வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து திடீர்னு ஹைப்புக்காகி 2 லட்சம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் நம்ம குறைவாக இருக்கிற நேரத்தில் வாங்கிக்கிறது, பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது அவங்களோட கஜானா அவங்கவுங்க குடும்பத்துக்கு அவங்க திசாபுத்திகள் அடிப்படையில் சேமித்து வச்சுக்குவாங்க. 80,000 வரைக்கும் தங்கத்தோட விலை குறையுதுன்னா கரெக்டாக அந்த நேரம் பார்த்து வாங்கிக்கணும். இன்னும் குறையட்டும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணோம்னா திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், அது கீழே குறைய வாய்ப்பு இல்லை. ஏன்னா எப்பயுமே அந்த குரு வந்து உச்சமடைய போகிறார். அந்த கடகத்துக்கு இப்போ பயிற்சி ஆவார், அடுத்த ஜூன் மாதம் பயிற்சி ஆவார். நீங்கள் தொடர்ந்து நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது குரு எப்போல்லாம் உச்சத்துக்கு போகுதோ அப்போல்லாம் தங்கத்தின் விலையும் உச்சத்தை தொடுது.
12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இது வந்து இயற்கையாகவே நடந்துருது. குருவுக்கும் தங்கத்துக்கும் என்ன சம்மந்தம்? குரு வந்து ஜோதிட தங்கத்தை முறைப்படி. குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆ. அது அது அதுதான் வந்து தங்கத்தை நிர்ணயிக்கக்கூடியது. அப்ப குரு உச்சத்துல போகும்போது தங்கத்தோட விலை உயருது அப்படின்னா, அப்ப எந்த கிரக நிலைகள் வரும்பொழுது தங்கத்தோட விலை குறையும்? குரு நீசம் ஆகும் பொழுது உங்களுக்கு அந்த குருவை வச்சு நம்ம வேல்யூ பண்ணுறோம். குரு அப்ப எப்பெல்லாம் நீசம் ஆகும்? குரு வந்து மகர வீட்டுக்கு அவர் பெயர்ச்சி ஆவார். அப்படியே ஆப்போசிட்டாக அடுத்த ஒரு 12 வருஷத்தில் வரக்கூடிய அமைப்பு அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் சர்க்குலேஷனில். அந்த டயத்தில் இந்த மாதிரி ஒரு அதிரடி மாற்றங்களை கண்டிப்பாக அது கொடுத்துருது. அதே மாதிரி இந்த கூட்டு கிரகங்கள்னால உங்களுக்கு இந்த ஐடி சம்மந்தப்பட்ட தொழில்களில் அவங்களுக்கு பாதிப்பாக அது கட்டாயமாக உண்டு பண்ணிடுது. அது கூட நம்ம கிரகத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரக இணைவுகள் கும்பத்தில் இருக்கனால வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக இது உருவாக்கும். இதில் இருந்தால் வந்து தொடங்கும் அதோட அமைப்பு. ஏன்னா இப்போ சனி வந்து நீசம் அடைவார் அடுத்த பயிற்சி, இந்த பயிற்சியில் அடுத்த பயிற்சியில் 2028 பயிற்சி ஆவார். அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி அங்கே நீசம் ஆவார். அப்போ சனி நீசம் ஆகும்போதெல்லாம் உங்களுக்கு புதிய தொழில்கள் வந்து பூமாகும். பழைய தொழில்கள் வந்து முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு கட்டாயமாக ஏற்படுத்தும். ஏன்னா பாஸ்ட்டு நம்ம வந்து 30 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாற்றத்தை இயற்கையாகவே சந்திக்க வேண்டியிருக்கும். அதில் வந்து ஒரு 15 வருஷத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு 15 வருஷம் ஒரு தொழில் வந்து இப்போ 2028 ஒரு தொழில் வந்து இப்போ ஏஐ தொழில்நுட்பமே பூம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த 2028 தொடர்ந்து வந்து உங்களுக்கு அதில் பெரிய அளவில் பீக்கில் போகக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். அது ஒரு 15 வருஷம். அது வந்து நீங்கள் மேஷத்தில் நீசம், துலாமில் வந்து உச்சமடைவார். அப்போ உச்சமடைகிறப்ப இந்த தொழில்நுட்பத்தோட உச்சத்தை அடைவாங்க. அதுக்கப்புறம் அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ அடுத்து ஒரு 15 வருஷம் வரைக்கும் அப்படிங்கிறப்ப 2028 28 15 வருஷம் பார்த்துக்கோங்க. அது வந்து 2040 இந்த பீரியடில் வந்து பீக்கில் போயிடும். அப்புறம் திரும்ப ஒரு மாற்றம். நம்ம சொல்கிறோம்ல ஒவ்வொரு டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கும். முதல்ல பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டு வந்து பெருசாக இருந்தது. இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஹைப்பில் இருந்தது. ஏன்னா அதுதான் மிகப்பெரிய அளவில் நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருந்தது. இப்போ அது முடிஞ்சு இப்போ புதுசாக ஏஐ தொழில்நுட்பங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கெலாம் அந்த அடிப்படை காரணம் வந்து இந்த காற்று ராசி அப்படிங்கிறது கம்பி இல்லாத தொழில்நுட்பம். அதை தான் வந்து நம்ம அப்படி சொல்கிறோம். இது வந்து இப்போ முடிவுக்கு வரப்போகுது. ஐடி ஃபீல்டு வந்து பாதிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது 2028 இந்த ஐடியில் வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு பெரிய நஷ்டத்தையும் அவங்களுக்கு தொழில் இழப்பையும் உலகளவில் வந்து பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் எப்பயுமே ஒரு தொழில் அழிஞ்சால் இன்னொரு தொழில் வந்து பூம் ஆகும். அப்படி பார்க்கும்போது அந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் யாரெல்லாம் அப்டேட் பண்ணுறாங்களோ அதை கற்றுக்குறாங்களோ அவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு வாய்ப்புகள்ங்கிறது கிடைக்கும். அதன் மூலமாக அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய தொழில் வழி முன்னேற்றத்தையும் அது உருவாக்கும். அதுக்கெல்லாம் இந்த கிரக இணைவுகள் வந்து ஒரு சேஞ்சஸை வேர்ல்டு உலக மக்களுக்கே ஒரு அதிர்ச்சியையும் அது அடுத்து வந்து பாதிப்புகளையும் இது வந்து கொடுக்கக்கூடியதாக தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த 5 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வர்றதுனால குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குது? ஏன் அப்படின்னா இப்போ சமீபத்தில் தேர்தல் வரப்போகுது, அதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியுமா? இப்போ தமிழகம்ங்கிறது வந்து கடகராசி. அப்போ கடகராசிக்கு அது வந்து 8ஆம் வீட்டில் கும்ப வீட்டில் தான் வந்து இந்த கிரக இணைவுகள்ங்கிறது ஏற்படுத்துது. இது இந்த நேரத்தில் வந்து தேர்தல் வர நெருக்கத்தில் இருக்குது. இந்த கிரக இணைவுகளும் கண்டிப்பாக அந்த பாதிப்பை கட்டாயமாக கொடுக்கும். ஏன்னா புதிதாக வந்தவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ராகுங்கிறது பிரம்மாண்டம். அந்தப்போ கடகராசி, கடக லக்னம், கடகம் சார்ந்த இதில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பையும் அது கட்டாயமாக கொடுத்துரும். ஏமாற்றங்கள் அடையக்கூடிய அமைப்பை அது கொடுக்கும். தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த கற்பனையிலே இருக்காங்கல்ல, அது இவங்க தான் ஜெயிப்பாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னா ஆளாளுக்கு ஒரு ஆருடம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள்லாம் அவங்க கட்டாயம் ஜெயிப்பாங்க அப்படின்னு இயல்பு அது ஒவ்வொருத்தருக்கும் உள்ளது. ஆனால் அப்படி இல்லாமல் நிறையா வந்து ஏமாற்றங்கள் கட்டாயமாக ஏற்படும். தமிழக மக்களுக்கே அது புரியாத ஒரு விந்தையாக இருக்கும். அதே நேரம் அந்த 8ஆம் இடத்துல இருக்கிறனால குடும்பத்துக்குள்ளே மக்களுக்கு வந்து ஒரு மனநிலை, ஒரு மன குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்க தான் செய்யும். குறிப்பாக குடும்ப தலைவர்களுக்கு ஏதாவது பாதிப்பை கட்டாயமாக ஏற்படுத்தும். அதனால் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் அந்த குடும்ப தலைவர்களுக்கு உடல்நிலை பாதிப்போ, போக்குவரத்துகளை ஏதாவது அடிபடுறதோ, அல்லது வந்து அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி வியாதிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
இந்த ஒரு 6 மாத காலகட்டங்கள் அப்படி ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். இந்த இடத்துல ஏன் அது ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறீங்க? அதாவது 4ஆம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு கடக வீட்டை தான் அது சொல்கிறோம். பொதுவாகவே சுய ஜாதகங்களில் 4ஆம் இடம் கெட்டுப்போன, அதாவது கடக வீட்டில் பாவ கிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு எளிதாக வந்து இந்த இருதய நோயினால் பாதிப்புகள்ங்கிறது ஏற்படுத்த தான் செய்யும். அதனால் இவங்களுக்கு மனம் ஒடிஞ்சு போயிடுறோம், நாங்கள் ரொம்ப ஒரு விரக்தி ஆயிடுறோம். அப்பப்போ பார்த்திங்கன்னா இந்த தமிழக மக்கள் தான் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகக்கூடிய கேரக்டராகவே இருப்பாங்க. இப்போ உலகத்துலலாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட்னு போயிடுவாங்க, இதையும் ஒரு சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் தமிழக மக்கள் மட்டும் அந்த கற்பனையிலே இருக்குது, சந்திரன் வலுத்து இருக்கிறனால. அடுத்ததாக ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு மன ரீதியாக ஒன்று ரொம்ப ஒரு பாசமாயிருவாங்க, திடீர்னு வந்து அன்பை பொழியக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க. யாராவது ஒரு புது ஆள்க வந்தாங்கன்னா வந்தாரை வாழ வைக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தாய் உள்ளத்தோடு அவங்க வந்து அடுத்தவங்கள வந்து நம்மளை சக மனிதனாக பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்போடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆப்பு வச்சுருவாங்க. ஆப்பு வச்ச பிறகு ஐயம்மான்னு நம்ம ஆளுகளே வந்து கதறக்கூடிய சூழ்நிலைகள் தமிழக மக்களுக்கு உண்டு. ஏன்னா நிறையா தமிழகத்தோட வரலாறு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெளி மாநிலத்தவர் வெளிநாட்டினர்னால அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. ஒரு பெருமைக்கு இவங்க நான் வந்தாரை வாழ வச்சேன், நாங்கள் அப்படி இப்படி நாங்கள் தாய் உள்ள அப்படி, ஆனால் வாரவங்க நன்றியோடு இல்லாமல் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயமாக ஏற்படுத்தும். அதை மீறி அவங்களுக்கு ஒரு லக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சந்திரனை வலுப்படுறார். எந்த ஒரு சோதனைகளையும் தாங்கி இந்த தமிழ் வந்து பெரிய லெவலில் தமிழ்நாடுங்கிறது எப்பயுமே பேர் எடுத்துக்கிட்டே இருக்கும். தமிழ்நாட்டை அழிக்கிறதுக்கான சக்திங்கிறது உலகளவிலே இல்லை, அது ஸ்ட்ராங்கானதாக இருக்குது. அதை வந்து தோல்வி அடையக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களா தான் ஏமாந்து போகக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துது. அதனால் இந்த கிரக 8ஆம் இடத்துல இருக்க கிரக சேர்க்கை நடக்கிற இந்த காலகட்டங்கள் நிறைய அவங்களுக்கு மனம் வலிக்கக்கூடிய சம்பவங்கள் நிறையா நடக்கும். அதனால் வந்து ஒரு கூட்டமான இடங்களுக்கு மக்கள் போகிறத தவிர்க்கணும். ஏன்னா உங்களுக்கு மீன வீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது குருவோட ஸ்தலம். குரு அப்படின்னா வந்து நீங்கள் பள்ளி கல்லூரி அதன் மூலம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு. அடுத்ததாக குருங்கிறது குருமார்கள், அவங்களுக்கு பெரிய யாராவது ஒரு போற்றக்கூடிய ஒரு ஆன்மீக தலைவரோட இழப்பு அப்படிங்கிறது இதில் வந்து கட்டாயமாக ஏற்பட போகுது. இந்த மே 11க்குள்ளே அதை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உபதேசம் பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு கண்டங்களும் பிரச்சனைகளும் அவங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி குருமார்கள் யாரெல்லாம் நம்ம ஒவ்வொரு மதத்திலையும் போற்றுறோமோ அவங்களுக்கும் சில பாதிப்புகளை கட்டாயமாக கொடுக்கும். பள்ளிக்கூடம் கல்லூரி ஆன்மீக ஸ்தலங்கள் குறிப்பாக அது வந்து கடல் வீடு, அப்போ மீனம் அப்படிங்கிறப்ப கடல் வீட்டை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கோயில்களுக்கு போகும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா அங்கே மக்கள் கூடுற அதிகமாக இருக்க விசேஷ காலங்களில் போகிறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா மக்களுக்கு ஏதாவது கொத்தாக இறக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயமாக ஏற்பட போகுது. அடுத்து வந்து அந்த ஊர்களில் ஒரு திருச்செந்தூர் தூத்துக்குடி அது சம்மந்தப்பட்ட இடங்களில் ஒரு அதிக மழைனாலேயோ அல்லது வந்து அந்த காற்றுனால் பரவக்கூடிய வியாதிகள்னாலேயோ பாதிப்படையக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் அது காட்டுது. அதனால் அவங்களாம் வந்து கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உபதேசம் நம்ம வந்து யார்கிட்டயோ அட்வைஸ் கேட்குறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இந்த காலகட்டங்கள் வந்து மக்களுக்கு வந்து பாதிப்பை கட்டாயமாக இதன் மூலமாக கிடைக்கும். ராங் அட்வைஸ் வந்து நிறையா கிடைக்கும். அதனால் தெய்வ வழிபாடுகளை அதிகமாக பண்ணிக்கிட்டாங்க. குறிப்பாக வந்து இது வந்து கும்ப வீடுங்கிறது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி காற்று ராசியை குறிக்கக்கூடியது. அதனால் வந்து ஒரு ஃப்ளைட்டில் போகிறது நல்லது. வந்து காற்றால் வந்து வரக்கூடிய வியாதிகளும் மழைப்பொழிவும் கண்டிப்பாக வந்து திடீர்னு தாக்குதலுக்கு உள்ளாகும். அது மாதிரி இந்த கடலில் போகிறாங்க இல்லையா மீனவர்கள், அவங்களுக்கு சில பாதிப்புகளை இந்த காலகட்டங்கள் வந்து கட்டாயமாக கொடுக்க போகுது. இந்த கிரக இணைவுகள் இவங்களெல்லாம் வந்து கட்டாயமாக பாதிக்கும். அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்திய அளவில் என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை இந்த 5 கிரகங்கள் ஒன்று சேர்றது ஏற்படுத்தும்? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டில் உங்களுக்கு கிரகம் வந்து இருக்குது. அதே நேரம் 8ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போ புதிய வியாதி இந்தியாவுக்கு வந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் நிறையா பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் அதிகமாக நடக்கும். அதுக்கு காரணம் வந்து அந்த தன்னுடைய மகர ராசி இந்தியாவை குறிக்கக்கூடியது. அதுக்கு 8ஆம் இடத்துல வந்து கேது இருக்கார். இது வந்து கட்டாயமாக பெரிய இந்திய அளவிலே நீங்கள் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். அது வந்து குடும்ப தலைவர்களுக்கு நடக்கும். அடுத்து வந்து அரசியல் தலைவர்களுக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. ஏன்னா இந்த காலகட்டங்கள் இந்தியாவாக இருந்தாலும் சரி, தமிழகமாக இருந்தாலும் சரி, உலகளவில் யார் பெரிய தலைவர்களாக நினைக்கிறாங்களோ
அவங்களுக்கு ஏதாவது ஒரு கடுமையான கண்டம் வரக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த கிரக இணைவுகளால் கட்டாயமாக நடக்க போகுது. அதனால் மே 11 வரைக்கும் ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைனாலும் அதெல்லாம் கண்டிப்பாக நடந்தே தீரும். இந்த 5 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் வரதுனால குறிப்பாக பர்டிகுலராக இந்த ராசியெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? இந்த 12 ராசியில் எந்த ராசிக்காரங்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க இண்டிவிஜுவலாக? ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா கடக ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல அந்த கிரக இணைவுகள் இருக்கனால அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில பாதிப்புகளை கட்டாயமாக கொடுத்துரும். அடுத்து ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த 8ஆம் இடம்ங்கிறது வந்து அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம், அல்லது அவங்க ஏதாவது ஒரு வித்தியாசமாக செய்யணும்னு நினச்சாங்கன்னா அது எல்லாமே பாதிப்படையும். அவங்க கடகராசியை பொறுத்த நல்ல மனசுக்காரங்க தான், ஆனால் அவங்களுக்கு இந்த நேரம் தோல்விகளையும் அவமானத்தையும் கட்டாயம் கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மராசி. சிம்மராசிக்கு அஷ்டமச்சனி நடக்குது. இந்த அஷ்டமச்சனி காலத்தில் அவங்களுக்கு கரெக்டாக இவங்க ராசிக்கு 7வது ராசியில் அந்த கிரக இணைவுகள்ங்கிறது ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கும் நிறையா இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கணும், இல்லைனாலும் இப்போ ஏற்படும். அந்த ஏற்பட்ட பிறகு ஏன்டா மாறணும்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது கட்டாயம். ஏன்னா அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் மே 11க்குள்ளேயே அவங்களுக்கு வந்து நிறையா மாற்றங்கள்ங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும். ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும், போக்குவரத்துகளில் கவனமாக இருக்கணும். அவங்க பொருளாதார ரீதியாக யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது. பணம் யாருக்காவது கொடுத்தாலும் கண்டிப்பாக திரும்ப வர முடியாத ஒரு சூழ்நிலைகள், பொருளாதார நெருக்கடிகளையும் உடல் ரீதியான பாதிப்புகளையும் சிம்மராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு 2 வருஷத்துக்கு அவங்க கவனமாக இருக்கணும். இந்த கிரக இணைவுகள் அவங்கள கண்டிப்பாக பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அது வந்து அர்த்தாஷ்டம ராகு நடக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை காட்டி சில ஏமாற்றங்கள் ஏற்படுத்தும். பொருளாதார ரீதியாகவும் குடும்பத்துலேயும் உறவினர்களோட பகை ஏற்படுத்தும். அதனால் விருச்சிக ராசிக்காரங்க அதன் மூலமாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு 2ஆம் வீடு பொருளாதார பிரச்சனையோ அல்லது குடும்பத்திலேயோ சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உறவு முறைகளில் யார் வந்து இவங்க நம்பினாங்களோ, நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரே குடும்பத்துக்குள்ளே இருக்க உறுப்பினர்களாக இருக்கலாம், இவங்கெல்லாம் வந்து பகைக்கக்கூடிய சூழ்நிலைகள், வாய்ப்பேச்சினால் வம்புகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. குறிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஆப்ரேஷன், வயிற்றில் வந்து கோளாறு, ஏன்னா 8ஆம் இடத்துல கேது இருக்கார், இந்த இடத்துல இத்தனை கிரகங்களும் சேர்றது வந்து அவங்களுக்கு அடிவயிறு பிரச்சனைகளை மகர ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். ஸோ சர்வ ஜாக்கிரதையாக அவங்க வந்து உடனே ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிட்டால் மகர ராசிக்காரங்களுக்கு அது நல்லது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கும்பராசியிலே ஜென்மத்தில் ராகு இருக்கார். அந்த ஜென்மத்திலே இத்தனை கிரகங்கள் இணையிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு இவ்வளோ நாள் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம், மன சங்கடங்களை தரக்கூடிய அமைப்புங்கிறது கட்டாயம் ஏற்படும். நோய்களால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ மெயினாக பார்த்திங்கன்னா கடகம், சிம்மம், மகரம், கும்பம் இவங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பாதிப்புகள்ங்கிறது சாதாரணமாக வந்துடும். இதில் மீனராசிக்காரங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கனால சில விரயங்களை கட்டாயமாக ஏற்படுத்தும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடம்ங்கிறனால வீடு, மனை, வாகனம், தாயார் இழப்பு அல்லது தாயாருக்கு பாதிப்பு, இப்படி இண்டிவிஜுவலாக அவங்களுக்கும் இந்த பாதிப்புகளை கட்டாயமாக கொடுக்கும். அதனால் இந்த 6 ராசிக்காரங்களும் ரொம்ப கவனமாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கிரக இணைவுகள் டோட்டல் உலகத்திலே வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் ஏதாவது ஒன்று நடக்கும். அதே மாதிரி இந்த 6 ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாதிப்பை கட்டாயமாக கொடுத்துரும். அதனால் அவங்க சர்வ ஜாக்கிரதையாக இருந்தே ஆகணும். இந்த 5 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரதுனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள், யாருக்கு எந்த ராசிகளுக்கெல்லாம் பாதிப்புகள் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லோருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். மிக்க நன்றி. நன்றி.